வணக்கம் தமிழ் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி தோட்டம். அண்ணாச்சி தோட்டத்தில் அண்ணாச்சி பழங்களை பாருங்கள். அண்ணாச்சி பழம் கிடையாது, காய்கள். இப்படி தான் இருக்கும் அண்ணாச்சி இதெல்லாம். ஆனால் இது வந்து ஒரே ஒரு செடி. இப்போ இந்த ஒரு செடி இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு செடி வந்து நட்டு இதில் வந்து காய் வைக்கிறதுக்கு குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் 4 வருஷம், அதுக்கு ரொம்ப கம்மின்னா கூட 4 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே தான் இதில் காய் காய்க்கவே ஆரம்பிக்குது. காயெல்லாம் பாருங்கள் இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிஞ்சு சின்ன காய் தெரியுதுங்களா, இதெல்லாம் சின்ன காய் பிஞ்சு காய். அதோட இன்னும் கொஞ்சம் பெருசுனா இந்தாண்ட வந்து பாருங்கள், இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பாருங்கள் இன்னும் பெரிய காய். ஆனால் ஃபுல்லாக முள்ளுங்க, பயங்கர முள். இது நட்டு இது வளர்த்து வர்றதுக்கு 5 வருஷம் ஆகுது. இதை திரும்ப பலன் அடையணுன்னாக்கா இந்த மாதிரி. ஆனால் நாம் போய் இதுக்கு அவன் 50 ரூபா சொல்லுவான், நீங்கள் 30 ரூபா தரீங்களா 20 ரூபாய்க்கு தரீங்களான்னு நம்ம பேரம் பேசுகிறோம். அதனால் விவசாய பொருளுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிற ரேட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொடுக்க பாருங்க. பாருங்க இதெல்லாம் இந்த பச்சை கலரில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அண்ணாச்சி தான் இதெல்லாம். நிறையா இருந்துச்சு பாருங்க. இதுலேயே வந்து ரகங்கள்லாம் நிறையா இருக்குங்களாம். பச்சை, மஞ்சள், சிவப்பு இந்த மாதிரிலாம் இருக்கு. இது ஒரு இடம். முடிஞ்ச வரைக்கும் அண்ணாச்சி பழம் சாப்பிடுங்க, செரிமானம் ஆகுமா. அதனால் அண்ணாச்சி பழத்தை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க. அண்ணாச்சி பழம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னாக்கா செரிமானம் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு தடவை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு திரும்ப வந்து 5-6 வருஷம் வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்குமா. பாருங்க இல்லை நல்லா பெருசாக வரும். எல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. ஒரு தடவை வச்சுட்டு ஆனால் சைடில் கிளச்சி வருமா. 90% வந்து மானாவாரி பயிராக தான் இதை வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. மானாவாரி பயிர்னாக்கா இது தண்ணியெலாம் விட்டு பண்ணுறது இல்லைங்க, அப்படியே நட்டு போட்டாங்கனாக்கா வர்ற பனி மழை இயற்கையிலே இருக்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே விளையுது. இது ரோட் சைட்லேயே தான் நம்ம வந்தோம், பார்த்தோம், இருந்துச்சு. தோட்டத்துக்காரங்களை கேட்டால் தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. நம்ம சரி வீடியோ கேட்குறது தோட்டத்துக்காரங்களை கேட்காம எடுக்கக்கூடாது இல்லைங்களா, அந்த மாதிரி. அதனால் தோட்டத்துக்காரங்களை கேட்டு தான் வந்துருக்கோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா. நாம் கரும்பு வெட்டுறது தான் நம்ம ஏரியாவில் வந்து கரும்பு வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், சொன்னால் எல்லாம் பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அதை விட ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஏன்னா எல்லாத்துலேயும் முள், பயங்கரமாக முள். இங்கெல்லாம் சைட்லலாம் கிழிக்குது எல்லாம் ஃபுல்லாக. கொஞ்சம் இது பண்ணாலும் நம்ம துணியாக இருந்தாலும் கையாக இருந்தாலும் எஸ்கா பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம், கீறி விட்டுரும். நம்ம கரும்பு வெட்டுறதை விட ரொம்ப பாதுகாப்பாக இந்த காயை பறிக்கணும், பயிரிடணும். ஓகே, நம்ம அடுத்தது வேறு ஏதாவது இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கேரளா டூரில் இருந்ததுன்னா அதையும் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ எடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம்.